வங்கி ஆவணங்கள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்துள்ள புதிய மனுவுக்கு இடி பதில் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வங்கி ஆவணங்களை தடய அறிவியல் துறை ஆய்வுக்கு அனுப்பி அதன் உண்மைத்தன்மையை ஆராய கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். செந்தில் பாலாஜி தாக்கல் செய்துள்ள மனுவுக்கு அமலாக்கத்துறை பதில் அளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கார். வணக்கம் சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா தருப்போம். அதாவது அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் வங்கி தொடர்பான அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை வழங்கிய ஆவணங்களுக்கும் வேறுபாடுகள் இருப்பதாகவும், தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் கையால் எழுதி திருத்தப்பட்டுள்ளதால் தங்களுக்கு வழங்கிய ஆவணங்களை தடய அறிவியல் துறை ஆய்வுக்கு அனுப்பி அந்த ஆவணங்களின் உண்மைத்தன்மையை ஆராய உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய தாக்கல் செய்த மனுவில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ள நிலையில் வழக்கில் மீண்டும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்துள்ளது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி, அதாவது சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள் இவ்விரு மனுக்களுக்கும் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.